ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிஎன்இபிக்கும் டிஆர்பிக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் வேரியபிளில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா என்னென்னு கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டாபிக் கால்டு Taylor series and Lorentz expansion. First Taylor series na enna paapom. Taylor series if f of z is analytic, within a circle, within a closed circle, and f dash of z can be given by Taylor series, that is f of a plus z minus a into f dash of a plus z minus a square divided by 2 factorial into f double dash of a plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். This is a Taylor series. இந்த Taylor series பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் பவர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை பாசிட்டிவ் பவர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே z மைனஸ் ஏ ஹோல் பவர் 1 இருக்கு. அந்த 1ங்கிறது என்னது? பவர். அந்த பவரும் எப்படி இருக்குது? பாசிட்டிவ். 1 இங்கே பாருங்க, ஸ்கொயர் இருக்குது, 2 இருக்குது, பாசிட்டிவ் பவர்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க? Taylor சீரீஸை பாசிட்டிவ் பவர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் Taylor சீரீஸ். நெக்ஸ்ட்டு இந்த Taylor சீரீஸ் வச்சு நம்ம நிறைய என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ், சைன் இசட், காஸ் இசட், இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இந்த Taylor சீரீஸை யூஸ் பண்ணி. லாரன்ஸ் சீரீஸ் அப்படி இல்லைனா லாரன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ Taylor சீரீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எப்படி அப்படின்னா, இன்சைடு த சர்க்கிள் f of z is analytic. ஆனால் இந்த ரீஜன் அப்படி கிடையாது. லாரன்ஸ் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ரிங் ஷேப் ரீஜியனில், அதாவது 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்கும் வித் r1 as radius and r2 as radius for small circle. இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற இதில் தான் வந்து என்னது f of z வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். இதுக்கு ரிங் ஷேப் எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து சீரீஸ் எழுதணும்னா, தட் இஸ் லாரன்ஸ் சீரீஸ். சர்க்கிள் ஃபுல்லாக இதுக்கு சீரீஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னது Taylor சீரீஸ். ஸோ லாரன்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் f of z is analytic in a ring shape element where r1 is greater than the r2, then f of z can be written as a power means a1 z minus a power 1 plus a2 z minus a square plus a3 z minus a 3 divided by plus etc plus a power a minus 1 z minus a whole power minus 1 plus a minus 2 z minus a minus 2 whole power minus 2 plus a minus 3 z minus a whole power minus 3 plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். இதில் இப்போ நம்ம மேலே எழுதின டேர்ம், இந்த டேர்மை பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் டேர்ம் எல்லாமே எப்படி இருக்கு? பவர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் பவர் சீரீஸ். இந்த கீழே இருக்க டேர்ம் எழுதினா பார்த்தீங்களா, இந்த டேர்ம் எல்லாம் எப்படி இருக்குது? நெகட்டிவ் பவர் சீரீஸ். இதெல்லாம் நெகட்டிவ் பவர் சீரீஸ். ஸோ இந்த லாரன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பொறுத்த வரையும் இந்த டேர்ம், அதாவது பாசிட்டிவ் பவர் டேர்மை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக் பார்ட், அனலிட்டிக்கல் பார்ட்.
பாசிட்டிவ் பவர் சீரிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அனலிட்டிக்கல் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் பவர் சீரிஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் பார்ட். பிரின்சிபல் பார்ட் நெகட்டிவ் பவர் சீரிஸை பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a minus 1 இந்த z minus a whole power minus 1 by z minus a ன்னு எழுதலாம். இப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், சிங்குலாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் பார்ட் மட்டும்தான் என்னது, having the singularity. having singularity singularity இருக்கிற பார்ட் தான் என்னது, பிரின்சிபல் பார்ட். having singularity புரியுதா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இது வந்து ரிங் ஷேப் எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம எஃப்ஆஃப்ஸ் எடுத்தோம்னா அது வந்து லாரன்ஸ் சீரீஸ். இதில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் இதை. ஒன் இஸ் அனலிட்டிக்கல் பார்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரின்சிபல் பார்ட். பிரின்சிபல் பார்ட் தான் என்ன இருக்கும், சிங்குலாரிட்டி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன் மோர் திங். இந்த ஏ பவர் தட் இஸ் இதை வந்து ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா an z minus a whole power n plus summation n is equal to 0 to infinity. இந்த f of z இது ஷார்ட்டாக எழுதலாம் இது மாதிரி. ஸோ summation n is equal to 0 to infinity a power minus n z minus a whole power minus n. அதாவது இது வந்து என்ன பார்ட்டு, பிரின்சிபல் பார்ட். இது வந்து அனலிட்டிக்கல் பார்ட். இந்த இதில் தான் வந்து என்னது, சிங்குலாரிட்டி இருக்குது. இதில் ஏ பவர் என்னோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ பவர் என்னோட வேல்யூ இது எல்லாமே a1 a2 இருக்குது. ஸோ இந்த ஏ பவர் என்னோட வேல்யூ எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 pi integral f of z divided by z minus a whole power n into dz. a power n 1/2 pi integral f of z divided by z minus a whole power n plus 1 into dz. இதுதான் a power என்னோட வேல்யூ. சரிங்களா? சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இந்த இது கொடுத்துருந்தாங்கன்னா இதை பார்த்து நீங்கள் கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். a power என்னோட வேல்யூ இது எதாவது கொடுத்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இது கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் மீன்ஸ் வாட், ஐசோலேட்டட். இப்போ கொரோனா டைமில் ஐசோலேட்டட் அப்படின்னா என்னது, ஐசோலேட் பண்ணி வச்சுருவாங்க, அப்படி தனிமைப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சிங்குலாரிட்டியும் இது வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்கும், பக்கத்தில் வேறு எந்த ஒரு சிங்குலாரிட்டியும் இருக்காது. அதனால இதுக்கு பேர் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா என்ன, the singularity is said to be isolated singularity when the singularity contains some neighborhood but there is no other singularity other than this. So for example z square minus 1 z square plus 1 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து some analytical function means z square plus 1 some analytical function இது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. என்ன எப்படி இது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி கண்டுபிடிங்க. சிங்குலாரிட்டினா என்ன பண்ணணும், இது வந்து 0 ஆக்கணும். z square minus 1 is equal to 0 z square plus 1 is equal to 0. ஸோ இங்கே என்ன வரும், z is equal to இந்த -1 சரி போனால் +1 மாறும். ஸோ ப்ளஸ் ஆர் -1. இதே மாதிரி z square is equal to +1 -1 போகும். -1 அப்படின்னா ப்ளஸ் ரூட் -1 i. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் 1 வரும், இங்கே நெகட்டிவ் 1 வரும், இங்கே வந்து பாசிட்டிவ் i வரும், இங்கே நெகட்டிவ் i வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1க்கும் 0க்கும் இடையில எவ்வளோ நெய்பர்ஹுட் நிறையா இருக்குது. பட் இந்த வேற எந்த ஒரு இதுவும் என்ன பண்ணாது, வேற எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஒன்லி இந்த 4 பாயிண்ட் மட்டும்தான் சிங்குலர் பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட்டுக்கு இடையில என்ன இருக்குது, நிறைய நெய்பர்ஹுட் இருக்குது. பட்
இந்த சிங்குலாரிட்டிஸ் தவிர மீதி எந்த பாயிண்ட்டும் சிங்குலாரிட்டிஸ் கிடையாது. அதனால இதுக்கு பேர் என்னது? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா என்னது? சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் சம் நெய்பர்ஹுட்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆனால் எந்த ஒரு நெய்பர்ஹுட்டும் வேறு சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்காது. ஸோ அதுதான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா என்னென்னா, நெய்பர்ஹுட் பாயிண்ட் இருக்கும், ஆனால் அந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்டும் இன்னொரு சிங்குலாரிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி 1 by sin pi by z. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிங்குலர் பாயிண்ட்ஸுக்கு இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு மாற்றணும். ஸோ பை டிவைட் பை z இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0னா என்னது? 0ல் வரும், 180ல் வரும், 360ல் வரும். ஸோ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், டோட்டலாக n பைன்னு எழுதிக்கலாம். வேறு n இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து z வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 by n இஸ் ஈக்குவல் டு zன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது? சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பிளாட் பண்ணுறது? இப்போ என்னுக்கு பதிலாக நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சரி 0 1 2 3 இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ என்னுக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா, என்னுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த z வேல்யூ என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். z வேல்யூ 1ன்னு கிடைக்கும். இப்போது என்னுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா z வேல்யூ என்ன இருக்கும்? 1/2. இங்கே சம்வேர் 1/2ன்னு இருக்கும். என்னுக்கு பதிலாக 1000 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 1/1000ங்கிறது சம்வேர் இங்கே இந்த பாயிண்ட் இங்கே கிடைக்கும். சரியா? இதுமாரி நான் நம்பரை அதிகப்படுத்த போக போக என்ன ஆகும்? வேல்யூ நெருக்கி வரும். ஸோ நான் இன்ஃபினிட்டி வரையும் போகலாம். ஸோ ஒவ்வொரு நெய்பர்ஹுட் பாயிண்ட் என்னது? சிங்குலர் பாயிண்ட்ஸ். இதுதான் என்னது? நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. புரியுதா? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கும் நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கும் மீனிங் புரியுதா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு சில எக்ஸ்பேன்ஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் e பவர் z-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன, e பவர் மைனஸ் z-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன, sin z-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன, cos z-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன, sin hz ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனோட z எக்ஸ்பேன்ஷன் என்ன, cos hz-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம e பவர் z அப்படின்னா இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? 1 plus z square divided by 2 factorial plus etc. இப்போ மைனஸ்னு வந்துச்சு, e பவர் மைனஸ் zனா 1 minus z plus z square divided by 2 factorial minus z cube divided by 3 factorial இப்படி போயிட்டே இருக்கும். sin z-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன? z minus z cube divided by 3 factorial plus z power 5 divided by 5 factorial plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். cos hz-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன? 1 minus z square divided by 2 factorial plus z power 4 divided by 4 factorial plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். sin hz அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் அப்படியே வரும். sin z-ஓட வேல்யூ, ஸோ எந்த ஒரு மைனஸ் இருக்காது, எல்லாம் என்ன இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். z cube divided by 3 factorial z power 5 divided by 5 factorial. cos hz அதே மாதிரி தான். cos z மாதிரி மைனஸ் வராது, எல்லா டேர்மும் என்ன வரும்? ப்ளஸ்ஸாக வரும். ஸோ இந்த இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் டேரக்ட்லி அவங்க கேட்பாங்க sin z-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன, இல்லை sin 1/z-ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், 1 minus z whole power minus 1 இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? 1 plus z plus z square plus z cube இப்படி போயிட்டே இருக்கும். ரிமைனிங் 1 plus z power minus 1 minus z plus z square minus z cube இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது வந்து பிஃபோர் கோயிங் டு solve the problem or before going to the types of singularity you should know these things. இது தெரியல அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கஷ்டம். இந்த இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. நெக்ஸ்ட் சிங்குலாரிட்டி
டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன? சிங்குலாரிட்டியை ரிமூவ் பண்ணிடுவாங்களா? ஆமாம், அந்த சிங்குலாரிட்டியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க சார்? சிங்குலாரிட்டியை போய் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஸோ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னா the singularity is said to be a removable singularity if in Lorentz expansion it has no principal part, that is only analytical part. A singularity is said to be removable singularity if in Lorentz expansion in Lorentz expansion only analytical part, it contains only Lorentz expansion contains only analytical part. Only analytical part na enadhu? No principal part. இதுதான் என்னது? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of z is equal to sin z divide by z. சரியா? இது எப்படி சார் சொல்றீங்க? இது வந்து பிரின்சிபல் பார்ட் இல்லை. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இது பார்த்தா ஒன்றுமே தெரியல. z is equal to 0, z minus 0. அப்போ z இதோட போல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா z is equal to 0 தான் வரும். ஸோ இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா you want to expand sin z expansion என்ன? z minus z cube divided by 3 factorial plus z power 5 divided by 5 factorial plus etc. அப்படி போயிட்டு சாரி மைனஸ் etc. அப்படி போயிட்டே இருக்கும். இதான் என்னது? f of z. ஆனால் டிவைட் பை என்ன இருக்கு? டிவைட் பை z இருக்கு. இப்போ பாரு, இந்த இதையும் மேலே இருக்கிறதையும் ஒரு z காமனாக மேலே எடுக்கலாமா? z மேலே காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 minus z square divided by 3 factorial plus z power 4 divided by 5 factorial plus minus etc. அப்படி போயிட்டே இருக்கும். டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி ஒரு z இருக்குது. z கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன இருக்குது? ஒன்லி பாருங்க, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னவா இருக்குது? பாசிட்டிவ் பவர் சீரிஸ். பாசிட்டிவ் பவர் சீரிஸ்னா என்னது? ஒன்லி த டேர்ம்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் பார்ட், there is no principal part. ஸோ இதுதான். இப்போ என்ன பண்ணியாச்சு? ஆல்ரெடி ஒரு சிங்குலாரிட்டி இருந்துச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா ஒன்றும் கிடையாது. லாரன்ஸ் எக்ஸ்பேன்ஷனில் ஒன்லி அனாலிட்டிக்கல் பார்ட் மட்டும்தான் இருக்கும், பிரின்சிபல் பார்ட் இருக்காது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அதை வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இது வந்து அப்படியே ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு ஆப்போசிட். என்னது எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன? எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன? The singularity is said to be essential singularity when in if its Lorentz expansion having infinite number of principal part. Removable singularity na enna? Removable singularity அப்படினா principal part இருக்காது. ஆனா essential singularity na infinite number of principal part இருக்கும். Means if f of z is analytic then the singularity is said to be essential singularity if in Lorentz expansion it has infinite number of principal part. Infinite number of principal part இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது essential singularity. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா f of z divided by 1 by sin 1 by z. Then example for essential singularity. So same, you want to expand this. இது என்ன பண்ணணும்? sin 1 by z is equal to 0. So இதை expand பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? z minus sorry sin z ஓட expansion என்ன? z minus z cube divided by 3 factorial. So z க்கு பதிலா 1 by z இருக்கு. So 1 by z minus 1 by z cube divided by
3 factorial plus 1 by z whole power 5 divide by 5 factorial minus இப்படி போயிட்டே இருக்கும் equal to 0. இப்போ பாருங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது, இப்போ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இது இப்போ பாருங்க இதில் வந்துட்டு இது வந்து என்னது நெகட்டிவ் பவர் சீரிஸ், தட் இஸ் பிரின்சிபல் பார்ட். இது என்ன பார்ட், பிரின்சிபல் பார்ட். இது என்ன பார்ட், பிரின்சிபல் பார்ட். ஸோ இந்த பிரின்சிபல் பார்ட் என்ன இருக்குது, அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது நமக்கு வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. புரியுதா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஜீரோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அது என்ன சார், ஜீரோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஜீரோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the function is the point at which that is zeros of function அப்படின்னா என்னன்னா the point at which the function f of z is becoming zero, that point is known as zeros of function. For example, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் f of z is equal to z square plus 9 divide by z square minus 1. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஃபங்க்ஷன் வந்து எப்போ f of z எப்போ 0 ஆகும், மேலே இருக்க நியூமரேட்டர் டேர்ம் 0 இருந்துச்சுன்னா 0 இருக்கும். ஸோ z square minus 9 z is equal to plus or minus 3i. இந்த ரெண்டு பாயிண்ட், அதாவது z is equal to 3i இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் 0 ஆகும், z is equal to minus 3i இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் 0 ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜீரோஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு பாயிண்ட் என்னது, ஜீரோஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் ஆஃப் ஆர்டர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், போல் ஆஃப் ஆர்டர் n. போல் ஆஃப் ஆர்டர் n, போல் ஆஃப் ஆர்டர் போல் ஆஃப் ஆர்டர் n. போல் ஆஃப் ஆர்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். போல் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கோம். ஸோ f of z is equal to z square plus 1 divide by z minus 2 the whole cube into z minus 3 whole power 4. சரியா? z square plus 1 divide by z minus 2 whole cube into z minus 3 whole power 4. போல் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, சிங்குலர் பாயிண்ட்ஸ். சிங்குலர் பாயிண்ட் தட் இஸ் z is equal to 2 is போல் ஆஃப் ஆர்டர் எத்தனை, ஆர்டர் எத்தனை, 3. இதோட பவர் டேர்மை போல் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ z is equal to 3 is போல் ஆஃப் ஆர்டர் 4. சரியா? ஸோ இதுதான் போல் ஆஃப் ஆர்டர்னா. போல் ஆஃப் ஆர்டருங்கிறது என்ன கிடையாது, இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸோட பவர் டேர்ம் இருந்துச்சுன்னா அந்த பவர் டேர்ம் தான் என்னது, போல் ஆஃப் ஆர்டர். சரிங்களா? இப்போ z இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா z is equal to 2 is a pole of order 3, z is equal to 3 is a pole of order 4. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதுக்கு. ஏன்னா இந்த போல் ஆஃப் ஆர்டரில் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும், அது என்னன்னு பார்த்துருவோம். இப்போ z எக்ஸாம்பிள் 2 that is z square minus 1 divide by z into z minus 1 the whole square. இது f of z அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். சரியா? f of zங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் இப்போ you can tell z is equal to 3 is z is equal to 0 is pole of order எத்தனை, 1 அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி z is equal to 1 is pole of order 2 அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம. சரியா? ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு சொன்னது நீ வாட் எவர் யூ செட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அண்ட் செகண்ட் ஒன் சொன்னது வந்து தப்பு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டா அப்படின்னா இந்த z is equal to 1 இருக்குல்ல, இதை நான் இப்போ மேலே இருக்கிற டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணேன். இதே ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர் மீன்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாமா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. இதை வந்து எப்படி எழுதுறேன், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ z மைனஸ்
z minus 1 the whole square. இப்போ பாருங்க z minus 1 மேலே ஒரு டேர்ம் இருக்குது, கீழே ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயருக்கும் மேலே இருக்க டேர்முக்கு கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, z plus 1 divide by z into z minus 1 அப்படின்னு இருக்குது. சரியா, z into z minus 1 இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ எழுதுனீங்க அப்படின்னா போல் ஆஃப் ஆர்டர் இப்போ எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும், z is equal to 0 is a pole of order 1, z is equal to 1 is a pole of order again 1 வந்துரும். இதுதான் கரெக்ட். சரியா சார், இப்போ எப்படி சார் இது செக் பண்ணுறது, எப்படி நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சில ஃபங்க்ஷனுக்கு இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இதே வேறு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, z is equal to 1, இதை தூக்கி மேலே இருக்க நியூமரேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மேலே இருக்க நியூமரேட்டர் 0 ஆனிச்சு அப்படின்னா சம்வேர் நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். அதாவது மேலே இருக்க டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா அந்த போல் ஆஃப் ஆர்டர் வந்து தப்பு. ஸோ ஏதோ நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி. சரிங்களா, இதுதான் என்னது போல் ஆஃப் ஆர்டர் n. நம்ம போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் 1 more எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், நம்ம சம் எலிமினேட் பண்ணி போல் ஆஃப் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் போல் ஆஃப் ஆர்டரில் ஒரே ஒரு நோட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன் இஃப் த பிரின்சிபல் பார்ட் கண்டைன்ஸ் த டேர்ம் till 1 by z minus a whole power n, then z minus a is a pole of order n. For example, இப்போ லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷனில் 1 by z plus 1 by z square plus 1 by z cube இதோட நின்றுச்சுன்னு வச்சுங்க லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இது எக்ஸாம்பிளுக்காக தான் எழுதியிருக்கேன், ஒன்று எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இது வந்து கண்டினியூ ஆகலை, அப் டு இன்ஃபினிட்டி போகல, இல்லை கண்டினியூ ஆகலை, இதோட நின்றுச்சு அப்படின்னா தென் யூ கேன் டெல் இந்த ஃபங்க்ஷனை கொடுத்து அவங்க என்ன கேட்பாங்க, போல் ஆஃப் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ போல் ஆஃப் ஆர்டர் என்ன, போல் ஆஃப் ஆர்டர் z minus z is equal to 0. இதில் வந்து போல் என்னது, இங்கே வந்து சாரி சிங்குலர் பாயிண்ட் வந்து 0, z is equal to 0 is pole of order எத்தனை 3. அதாவது இந்த டேர்ம் லாஸ்ட் z minus a whole power n, இங்கே n வந்து 3, a வந்து என்னவா இருக்குது 0வா இருக்குது. ஸோ z is equal to 0 is a pole of order 3. It is one of the note in pole of order. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூ ஆஃப் எ ஃபங்க்ஷன். ரெசிடியூனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெசிடியூ if the coefficient of 1 by z minus a in Lorentz expansion the coefficient of 1 by z minus a in Lorentz expansion is called residue of a function. Is called residue of f of z. இப்போ f of z expand பண்ணீங்க அப்படின்னா லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன் படி இந்த 1 by z minus a ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும்ல, கோஎஃபிஷியன்ட் இருக்கும்ல, அதுதான் என்னது ரெசிடியூ ஆஃப் f of z. இல்லையா, ரெசிடியூனா என்னன்னு புரியுதா? நெக்ஸ்ட் வந்து example for residue. Find the residue of a function f of z is equal to e power 1 by z at z is equal to 0. என்ன பண்ணணும், ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, you want to expand this e power 1 by z. e power z ஓட எக்ஸ்பேன்ஷன் என்ன, e power z ஓட z plus z square divide by 2 factorial plus z cube divide by 3 factorial போயிட்டே இருக்கும். ஸோ e power 1 by z அப்படின்னா 1 plus 1 by z plus 1 by z whole square by 2 factorial plus etc. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, find the residue of a function. ரெசிடியூனா என்னப்பா, ரெசிடியூ மீன்ஸ் இன் லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன் 1 by z minus a ஓட கோஎஃபிஷியன்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து ரெசிடியூ. ஸோ இப்போ என்ன இருக்குது, e power 1 by z 1 plus இங்கே பாருங்கள் 1 by z minus a. z minus a a பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் என்ன 1. ஸோ ரெசிடியூ ஆஃப் e power 1 by z is equal to 1 at z is equal to 0.
ரெசிடியூ வந்து என்னது இந்த ஃபங்க்ஷனுக்கு 1 சரியா next வந்து formula to find the residue if z is equal to a is pole of order 1 means then residue of z is equal to limit z tends to a into z minus a f of z. This is the formula to find the residue when the pole is 1. If z is equal to a, is pole of order n means pole of order n அப்படினா pole of order n அப்படினா என்ன வரும் residue of z at z is equal to a வந்து என்ன அப்படினு எடுத்தீங்கன்னா 1 by n minus 1 factorial into differentiation of n minus 1 sorry d power n minus 1 into dz power n minus 1 limit z tends to a z minus a whole power n f of z this is the formula to find the residue of a function. So இது நோட் பண்ணிங்க very important residue கண்டுபிடிக்கிறதுக்கு 1 mark mostly residue ல இருந்து கேட்பாங்க. So this is very important. Now we will solve the problem under the residue. First problem under the topic residue. Problem பாருங்க. Problem என்ன கொடுத்திருக்காங்கன்னு படிங்க. The residue of the function f of z is equal to 1 by z plus 2 the whole square into z minus 2 the whole square at z is equal to 2 சரிங்களா இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா எத்தனை போல்ஸ் இருக்கு z is equal to 2 is a pole of order எத்தனை 2 pole of order 2 அதே மாதிரி z is equal to minus 2 வந்து என்னது pole of order 2 ஆனா நம்ம என்ன கேட்டிருக்காங்க z is equal to 2 க்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும் ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும் சோ இதுக்கு தேவையில்லை சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் what is the formula to find the residue at pole of order n residue at z is equal to a when the pole of order n means 1 divided by n minus 1 factorial into limit z tends to a d power n minus 1 into z power n minus 1 z minus a whole power n into f of z. This is the formula to find the residue when the pole of order n. So நமக்கு இங்க என்னது residue at z is equal to 2 so 2 அப்படினா pole of order எத்தனை pole of order 2 தான் so 2 minus 1 எவ்வளவு 1 factorial value 1 so limit z tends to 2 d power n minus 1 அப்படினா 2 minus 1 தான் so d divided by dz into z minus 2 whole square into f of z value என்ன 1 divided by z plus 2 the square into z minus 2 whole square சரியா இப்போ z minus 2 whole square cancel ஆயிடுச்சு remaining என்ன இருக்கு இந்த term இருக்கு so what you have to do you want to differentiate this எப்படி differentiate பண்ணா என்ன வரும் if you differentiate this what will come இப்போ differentiation of 1 by x அப்படினா 1 by x power n என்ன எழுதுவோம் differentiation of 1 by x power n அப்படினா இத வந்து minus n into x power n minus 1 எழுதுவோம் அதாவது இந்த டேர்மை மேல கொண்டு போய் மைனஸ் போட்டுட்டு அந்த பவர் பிளஸ் 1 ஆட் பண்ணோம் அப்படினா you will get the differentiation so again என்ன பண்ணனும் differentiate பண்ணுங்க இத so what is the answer so minus 2 divided by z plus 2 whole cube அதாவது ஸ்கொயர் இருந்துச்சு 2 இருந்துச்சு plus 1 சேர்த்தோம்னா 3 வந்துரும் so இதான் differentiation again ஸ்கொயரை மறந்துட்டு உள்ள இருக்க டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் z டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் so மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது so டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் லிமிட் என்னதுப்பா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கப்பா -2 டிவைட் பை 2 plus 2 4 so 4 cube ஓட வேல்யூ எவ்வளோ
64. So value is minus 1 by 32. This is the answer for this question. Minus 1 by 32 is the correct answer. The residue of a complex function x of z is equal to 1 minus 2z divided by z into z minus 1 into z minus 2 at it poles. Poles னு கேட்டிருக்காங்க. எத்தனை போல்ஸ் இருக்கு? நமக்கு மொத்தம் 3 போல் இருக்கு. அதாவது z is equal to 0 ங்கற ஒரு போல், z is equal to 1 ங்கற ஒரு போல், z is equal to 2 ங்கிறது ஒரு போல். இதுல z is equal to 0 ங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் எத்தனை? 1. z is equal to minus 1 1, z is equal to minus 2 1 தான். ஸோ இதே மாதிரி போல் ஆஃப் ஆர்டர் 1 இருக்கும்போது டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அப்படின்னா z is equal to 0 is pole of order 1. எல்லாமே என்னது? z is equal to 1, z is equal to 2 எல்லாமே வந்து என்னது? pole of order 1 தான். ஸோ இந்த மாதிரி pole of order 1 இருக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம் வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா z is equal to 0 ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கணும். z is equal to 0 அப்படிங்கும்போது நம்ம எதுலேருந்து கிடச்சிச்சு? இந்த டேர்ம்லேருந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த டேர்ம் மட்டும் மறைச்சிட்டு z is equal to 0 ரிமைனிங் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 மைனஸ் 0. ஸோ இங்கே என்ன வரும்? 0 போட்டிங்க அப்படின்னா minus 1 இன்ட்டு இந்த வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா minus 2. ஸோ வேல்யூ என்ன வரும்? minus into minus plus. So 1 by 2 is the answer. So அப்போ என்ன எழுதலாம்? residue at z is equal to 0 அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வேல்யூ? 1 by 2 டேரெக்டாக எழுதிடலாம். சிமிலர்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு நீங்கள் எழுதலாம். அடுத்ததுக்கு என்னது? z is equal to 1. அப்போ z is equal to 1 அப்படிங்கும்போது எதுலேருந்து வந்துச்சு? இந்த டேர்ம்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த டேர்ம் மறைச்சிட்டு ரிமைனிங்க்கு என்ன பண்ணுங்கள்? 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மேலே 1 minus 2 வரும். 1 minus 2 divide by இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 into இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? minus 1 வரும். ஸோ வேல்யூ இஸ் minus 2 divide by minus 1. ஸோ 2. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? இப்போ இங்கே நம்ம ரெசிடியூ at z is equal to 1 இருக்கும்போது வேல்யூ 2. சிமிலர்லி இந்த இதுக்கு எழுதலாம் 2 அடுத்தது z is equal to 2 அப்படின்னா அந்த 2 மறைச்சிட்டு ரிமைனிங் டேர்முக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1 minus 2 into 2 4 divide by 2 minus 1 எவ்வளோ? 1 தான். ஸோ இங்கே minus 3 divide by 2. ஸோ என்னது? ரெசிடியூ at z is equal to 2 வந்து எவ்வளோ? minus 3 by 2. ஸோ இந்த 3 ஆன்சர் எந்த ஆப்ஷன் இருக்கோ that is the correct answer. The next question, see the question for f of z is equal to sin z divided by z square. The residue of a pole at z is equal to 0. ஸோ அதில் போல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்னது? z is equal to 0. பட் ஆர்டர் எவ்வளோ? z is equal to 0 is pole of order எவ்வளோ? 2. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த sin z எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? z minus z cube divided by 3 factorial plus z power 5 divided by 5 factorial minus etc. அப்படி கிடைக்கும். பையில் என்ன இருக்குது? பை z ஸ்கொயர் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? இங்கே வந்து 1 by z வரும் மைனஸ் z divide by 3 factorial plus z power 3 divide by 5 factorial இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனில் எப்போதுமே ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது? லாரன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் 1 by z minus a ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் என்னது? கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் நமக்கு வந்து ரெசிடியூ. இன் லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன் 1 by z minus a ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் வந்து ரெசிடியூ. அதே மாதிரி இங்கே 1 by z minus 0, ஏன்னா இங்கே போல் ஆஃப் இது என்னது? பாயிண்ட் வந்து 0. ஸோ இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? எதுவுமே இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனில் 1 இருக்குது. ஸோ ரெசிடியூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ரெசிடியூ at z is equal to 0 of this function is எவ்வளோ? 1. This is the correct answer. Next question, find the residue of f of z. Find the residue of f of z is equal to e power z divided by z minus 2.
இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம், அதாவது டினாமினேட்டர் டேர்ம் இந்த மாதிரி மைனஸில் இது மாதிரி இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா சொல்கிறேன், பின்னாடி ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் இந்த டேர்ம் என்ன பண்ணுங்கள், யூன்னு ஏதோ ஒரு டேர்மோட எடுத்துக்கோங்க, அஷ்யூம் பண்ணிக்கோங்க. u is equal to z minus 2. இப்போ எனக்கு z வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 2 அந்த சைடு கொண்டு வருவாங்க. ஸோ u plus 2 வந்துடும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இன் திஸ் ஃபங்க்ஷன். f of z is equal to what, e power u plus 2 divide by uன்னு இருக்கும். இப்போ இது என்னென்ன எழுதலாம், நான் பிரித்து எழுதினீங்கன்னா u divide by u plus 2 by u. ஸோ இதே ஃபங்க்ஷனை e into e power 2 by uன்னு எழுதலாம். சரியா? ஸோ இப்போ என்ன வந்துடுச்சு உங்களுக்கு, ஈங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணால் போதும், இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஸோ இஃப் யூ எக்ஸ்பேண்ட் திஸ், ஸோ இ கான்ஸ்டண்ட்டாக வெளில இருக்குது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இ பவரோட வேல்யூனா 1 plus 2 by u plus 2 by u the whole square plus etc divide by 2 factorial plus etc. இது வந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இன் லாரன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 2 டிவைட் பை u ஓட வேல்யூ என்ன, u ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு z minus 2 plus 2 divided by z minus 2 the whole square divide by 2 factorial plus etc. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் நமக்கு. ஆனால் இது எல்லாமே தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவை, z minus a ஓட கோஎஃபிஷியன்ட் தேவை. z minus a ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, 2. அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் ஒரு 2e இருக்குது. ஸோ 2 into e, இதுதான் என்னது, ரெசிடியூ ஆஃப் ஃபங்க்ஷன் at z is equal to 2. இதுதான் என்னது, ரெசிடியூ ஆஃப் ஃபங்க்ஷன் at z is equal to 2. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரெசிடியூ ஆஃப் cot hz at z is equal to 0. cot hz at z is equal to 0. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து f of z எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ f of z எப்படி, cot hz எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, cos hz டிவைட் பை sin hz எழுதலாமா? ஏன் அப்படின்னா cot z அப்படின்னா cot hzங்கிறது tan hz 1 by tan hz, tan hz 1 by tan h னா cos by sin. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ இது என்னது, போல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் z is equal to 0ங்கிறது இப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போல் ஆஃப் ஆர்டர் என்ன வரும், 1 தான் வரும். ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெசிடியூ at z is equal to 0. ஸோ என்ன ஃபார்முலா நமக்கு, லிமிட் z tends to 0 into f of z. f of z என்ன நமக்கு, cos hz divide by sin hz. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos hz divide by sin hz. ஸோ cos, இதுக்கு முன்னாடி அதாவது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெசிடியூ at z is equal to 0 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், லிமிட் z tends to 0 into z minus 0 into f of z. f of z என்னது, cos hz divide by sin hz. ஸோ இப்போ நான் z-க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0. ஸோ 0 by cos 0ஓட வேல்யூ 0, 0 by 0 ஃபார்ம். இது என்ன, இது வந்து இன்டிட்டர்மைன் ஃபார்ம். தமிழில் சொல்லணும்னா தேரப்பெறாத வடிவம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் 0 by 0 ஃபார்ம்ங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஜஸ்ட்டு எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இது வந்து வி ஃபார்மேட்டில் இருக்குது. u வச்சுட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos hx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, மைனஸ் sin hx கிடையாது, ப்ளஸ் sin hx. வெறும் cos z நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin zன்னு வரும். ஆனால் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா என்னது, டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா sin hz ப்ளஸ்
cos hx வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 1. ஸோ டிவைட் பை சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், cos hzன்னு வரும். சரியா? இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். cos 0 வேல்யூ 1 டிவைட் பை sin cos 0 வேல்யூ 1. ஸோ வேல்யூ இஸ் 1. The residue of a function at z is equal to 0 is 1. 1 is the answer. புரியுதா? Next problem, if f of z is equal to z square plus alpha z divide by z plus 1 whole square, if the residue of f of z at its pole, if residue of f of z at its poles is 1, then அதாவது ரெசிடியூவே ஈக்குவல் டு எவ்வளோ 1ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் ஆல்ஃபா வந்து யூ ஹவ் டு ஃபைண்ட். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அட் இட் போல் வந்து ரெசிடியூ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி இதை நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெசிடியூ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், z is equal to 1ங்கிறது is pole of order எத்தனை 2. ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு, ரெசிடியூ at z is equal to 1, ரெசிடியூ at z is equal to 1 is equal to, ஃபார்முலா என்ன, 1 divided by n minus 1 factorial into limit z tends to a d power n minus 1 into dz power n minus 1 into z minus a whole power n into f of z. This is the formula. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு, போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்போ 1 minus 1 factorial 1 தான். ஸோ லிமிட் z tends to எவ்வளோ 1 minus 1, சாரி இங்கே minus 1. ஸோ minus 1 one time differentiation z minus 1 z plus 1 square into f of z என்னது, z square plus alpha z divide by z plus 1 square. இப்போ என்ன பண்ணணும், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 2z plus alpha. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், -1. ஸோ லிமிட் z tends to -1. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 2 minus 1 plus alpha equal to ரெசிடியூவோட ஆன்சர் என்ன, நமக்கு ரெசிடியூ ஆன்சர் they have given as 1. ஸோ 1. ஸோ இங்கே என்ன வருது, -2 வருது, ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 3. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மாதிரியும் ப்ராப்ளம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, இவ்வளோ இதுவரையும் பார்த்த ப்ராப்ளமில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, எஃப் ஆஃப் இசட் கொடுத்து ஒரு போலில் அதோட ரெசிடியூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ எஃப் ஆஃப் இசட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டு அவங்க ரெசிடியூவோட ஆன்சர் கொடுத்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரியும் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைலர்ஸ் அண்ட் லாரன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரெசிடியூனா என்னென்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி பார்த்தோம், ஜீரோ ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம், போல் ஆஃப் ஆர்டர் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு see is காட்சி ரெசிடியூ தியரம். அதாவது ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சா போதும். இந்த தியரம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த தியரமில் ஜஸ்ட்டு இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் அப்படின்னா 2π இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. முன்னாடி என்ன பண்ண போகிறோம், சமேஷன் ஆஃப் ரெசிடியூ போட்டு ரெசிடியூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு 2π ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி இன்டெக்ரல் வேல்யூ. அப்போ என்ன நம்மளோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிடியூ கண்டுபிடிக்க மட்டும்தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ரெசிடியூ கண்டுபிடிக்கன்னு. அந்த மெத்தடில் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சிடணும். இப்போ காட்சி ரெசிடியூ தியரம் அப்படின்னா, லெட் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் இன்சைட் எ க்ளோஸ்டு கர்வ் C. எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் இன்சைட் எ க்ளோஸ்டு கர்வ் C except at finite number of singularity. அதாவது singularity point என்ன, the point at which the function fails to be analytic. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக் இன்சைட் எ க்ளோஸ்டு கர்வ் C. ஆனால் இந்த சில ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் தவிர மீதி எல்லா பாயிண்ட்லேயும் அனாலிட்டிக்காக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அட் இட் சிங்குலாரிட்டி which lies inside the curve C, which lies
inside the curve. See some இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா f of z டிவைட் பை சம்திங் z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 அப்படின்னு இருக்கும். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் த கர்வ் இருக்கும், ஒன் மோர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு த கர்வ் இருக்கும். அப்போ ரெசிடியூ வந்து எதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இன்சைடு த கர்வ் இருக்குல்ல அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த ரெசிடியூ மட்டும் தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இஃப் சப்போஸ் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சிங்குலாரிட்டி வந்து அவுட் சைட் த சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெசிடியூ கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது இங்கே சப்ஸ்டியூட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் புரியுதா? திஸ் இஸ் வாட் Cauchy residue theorem. Now we are going to see the problem under Cauchy residue theorem. Problem படிங்க. The value of your integral 2z plus 5 divided by z minus 1 by 2 into z square minus 4z plus 5 over a contour some curve கொடுத்துருக்காங்க. z modulus of z is equal to 1 taken in a counterclockwise direction. அதாவது இது வந்து என்னது, circle equation with center 0,0 and radius is 1. ஆனால் என்னென்னு கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதா, கவுண்டர் கிளாக் வைஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் கிளாக் வைஸில் முடியுது. இதுதான் வந்து என்னது, z is equal to 1ங்கிற ஈக்குவேஷன். ஸோ நவ் we will move to the problem. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து காட்சி ரெசிடியூ தியரம் மூலமா எப்படி சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரெசிடியூ மட்டும் கண்டுபிடிங்க, அப்புறம் என்ன பண்ணணும், 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். ஆனால் அந்த சம் ஆஃப் ரெசிடியூஸ் என்னவா இருக்கணும், ஒவ்வொரு எல்லா போலும் இன்சைடு த கர்வ் கொடுக்கணும். ஏதாவது கர்வ் கொடுத்தாங்கன்னா அந்த கர்வோட இன்சைடு த போல் வந்து இன்சைடு த கர்வ் இருந்துச்சுன்னா தான் அந்த ரெசிடியூவை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இல்லைனா அந்த ரெசிடியூ ஆட் பண்ணக்கூடாது. நவ் பாருங்கள், இப்போ இது போல் கண்டுபிடிங்க. z is equal to 1 by 2 is a pole of order எத்தனை, 1 pole of order 1. next z இது பண்ணோம் அப்படின்னா z square minus 4z plus 5 equal to 0. 5 பிரிச்சோம்னா 4 வருமா, வராது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். minus b plus or minus root of b square minus 4ac divide by 2a அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுதான் zக்கான ஃபார்முலா. ஸோ இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஸோ மைனஸ் 4 இருக்குது. ஸோ ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 16 மைனஸ் 4ac 4, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 5. ஸோ மைனஸ் 20 டிவைட் பை 2a, ஸோ 2. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் minus 4 divided by 2. so 2 plus or minus 2i. இதுதான் வந்து என்னது, இதோட ரூட்ஸ். ஒரு ரூட் வந்து 2 plus 2i, இன்னொன்று வந்து மைனஸ் 2. ஸோ 2,2ங்கிறது சம்வேர் இந்த சைடு இருக்கும். ஸோ இட் இஸ் அவுட் சைடு த சர்க்கிள். 2, minus 2iங்கிறது இங்கே இருக்கும். இது ரெண்டுமே அவுட் சைடு த சர்க்கிள் தான். அப்போ வந்து இந்த இது நமக்கு தேவை கிடையாது, இதுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ ரெசிடியூ அட் z is equal to -1 அப்படின்னா என்ன சொன்னேன், ஆல்ரெடி நான் சொன்னது தான். இந்த டேர்மை மறைச்சிக்கோ, மீதி இருக்க டேர்மெல்லாம் z is equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 2 into 1 by 2 plus 5 into இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1 by 4 minus 4 into 1 by 2 plus 5. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, மேலே 6 இருக்குது. இங்கே வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 2 ஆகும். ஸோ -2 plus 5 3 plus 1 by 4. அப்போ இது என்ன பண்ணலாம், 4னு போட்டிங்கன்னா இது என்ன ஆகும், 12 ஆகும். ஸோ 6 13 by 4. ஸோ 6 divide by 4 divide by 13. so 24 divide is the residue value. 24 divide by 13 வந்து என்னது, residue value. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இன்டெக்ரல் இன்ட்டு ஃபங்க்ஷன் f of z into dz கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெக்ரல் அப்படின்னா 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் இன்சைடு த கர்வ். இன்சைடு த கர்வ் நமக்கு ஒரே ஒரு போல் தான் வந்திருக்கு. அதோட வேல்யூ என்ன, 24 divide by 13. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 48 pi I divide by 13. This is the correct answer. And next problem, this is very important problem, one of the gate problem. See the question, the value of
the value of integral 3z minus 5, the value of integral 3z minus 5 divide by z minus 1 into z minus 2 dz along a closed curve, some curve they have given is equal to 4 pi. That is the value of this integral they have given us 4 pi I. When z is equal to x plus iy and I is equal to root minus 1, the correct path is 4 option they have given. 4 circle la கொடுத்து அதுல 2 பாயிண்ட் இன்சைட் அவுட் சைடு அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிடியூ கண்டுபிடிப்போம் எல்லாத்துக்குமே. ஸோ z is equal to 1 is a polar of order 1, z is equal to 2 is also a polar of order 1. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த டேர்ம் மறைச்சிட்டு z-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இல்லை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மேலே 2 வரும், கீழே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 வரும். ஸோ 1 ஃபஸ்ட்டு தட் இஸ் ரெசிடியூ 1 at z is equal to 1. Residue என்ன 1 r2 that is at residue at z is equal to 2. இப்போ இந்த டேர்மில் z is equal to 2. ஸோ இந்த டேர்மை மறைச்சிடுங்க, ரிமைனிங் டேர்க்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மேலே 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்க, 6 minus 1 வந்து 1 டிவைட் பை இங்கே என்ன வரும் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 minus 1 1 தான். ஸோ ரெசிடியூ வேல்யூ இஸ் 1. ஸோ நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா sum of residues, that is integral f of z dz is equal to 2 pi I into sum of residue அதோட சிங்குலாரிட்டி இஸ் இன்சைடு த கர்வ் C. சிங்குலாரிட்டி வந்து என்னது இருக்கும், இன்சைடு த கர்வ் Cன்னு பார்க்கணும் அப்போது, சரிங்களா. ஸோ அப்போது நம்ம கொடுத்துருக்கப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 pi இங்கே பாருங்கள் சம் ஆஃப் ரெசிடியூஸ், இதுலேருந்து அவங்க இதோட இன்டெக்ரல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4 pi ஐன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ 4 pi ஐன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 2 pi I இதை அடிச்சிங்க அப்படின்னா சம் ஆஃப் ரெசிடியூ வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் நான், சரியா. இப்போ 2 pi I அடிச்சிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அடிச்சு என்னென்னு வரும் 2ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 மட்டும் அப்படிங்கும்போது R1 மட்டும்தான் இன்சைடு, R2லாம் வந்து என்னது இன்சைடு கிடையாது. ஸோ என்ன வரும், தட் இஸ் z minus 1 வந்து இன்சைடு, z minus 2 வந்து அவுட் சைடு த கர்வ். நீங்கள் வேணால் செக் பண்ணுங்களேன். இப்போது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சம் ஆஃப் ரெசிடியூ என்ன வரும் நமக்கு 3 வரும். 3 into 2 pi I என்னது நமக்கு 6 pi I. ஸோ இட் இஸ் அ ராங் ஆன்சர். ஸோ இந்த 2 போட்டால் மட்டும்தான் என்ன வரும் 2 into 2 pi I என்ன வருது 4 pi I. ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒன்லி z is equal to 1ங்கிறது தான் இன்சைடு த கர்வ், z is equal to 2ங்கிறது அவுட் சைடு த கர்வ். ஸோ என்ன வரும் சர்க்கிளுக்குள்ளே, ஸோ நமக்கு சர்க்கிளுக்குள்ளே என்ன வரணும் 1ங்கிற டேர்ம் 1ங்கிறது சர்க்கிளுக்குள்ளே வரணும், ரிமைனிங் வந்து 2ங்கிறது சர்க்கிளுக்கு அவுட் சைடு தான் வரணும். ஸோ 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் 1ங்கிறது சர்க்கிளுக்குள்ளே வருதோ தட் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட வந்து நம்ம எத்தனை டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 5 டாபிக் கண்டுபிடிக்கும், தட் இஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்ட்ரோடக்ஷன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், தென் டைலர்ஸ் அண்ட் லாரன்ஸ் எக்ஸ்பென்ஷன், காச்சி ரெசிடியூ தியரம் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த 5 டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய கேட் ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ.